அன்பர்களே, புத்திரக்காரகனாகிய குருவை ஆட்சி வீடாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, இவ்வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருகிறார். பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று அதிசாரமாக 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் செல்கின்றார். மேலும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் அவர் வக்ரகதியில் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் உங்கள் மீன ராசியிலேயே சஞ்சாரம் செய்கின்றார். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றார்கள். இதனால் இந்த வருடம் மீன ராசியை சார்ந்த அன்பர்களே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெகு காலம் எதிர்பார்த்திருந்த திருமண காரியமும் நடக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். தொழில்துறையில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை பளு காரணமாக தூக்கம் குறையும். பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாகும். வீடு, மனை, வாகனம் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டு. மீன ராசியை சார்ந்த அன்பர்களே, எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாக வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் கடுமையாக உழைத்து, மீன ராசியை சார்ந்த மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு. மீன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அதிகமாக தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை இந்த மீன ராசியை சார்ந்த அன்பர்கள் தவிர்க்க வேண்டும். தெய்வ ஸ்தல யாத்திரை மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி கொடுக்கும். இவ்வாறாக இவ்வாண்டு பிறப்பினுடைய பலாபலன்கள் மீனராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஸ்ரீனிவாச பஞ்சாங்கத்தில், திருக்கணித பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள், பிறந்த கும்பராசி சார்ந்த அன்பர்களே, தொழில்காரகனாகிய சனியை ஆட்சி வீடாக கொண்ட கும்பராசி சார்ந்த அன்பர்களே, இவ்வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பிறகு மீண்டும் அக்டோபர் 31ஆம் தேதி 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அதிசாரமாக வருகிறார்.
பிறகு வக்ரகதியில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் மீண்டும் அவர் 6ஆம் இடம் செல்கிறார். வருடம் முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 7 நாட்டு சனியின் கடைசி பாகத்திலே இருக்கிறீர்கள். கும்பராசி சார்ந்த அன்பர்களே, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கும், கேது பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கும் செல்கின்றார்கள். ஆகையினாலே கும்பராசி சார்ந்த அன்பர்களே, இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் மூலமாக, இந்த கிரகங்களின் இடப்பெயர்ச்சி மூலமாக கும்பராசி சார்ந்த அன்பர்களே, நீங்கள் கடன் வாங்கி வீடு, மனை, புது வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் போட்டியில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு இருந்த ஆரோக்கியத்திலே குறைவுகள், ஆரோக்கிய குறைவுகள் மற்றும் சரியாகும். ஆரோக்கிய குறைவாக இருந்த வாழ்க்கை துணை இப்பொழுது குணமடைவார்கள். ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள், கும்ப ராசியை சார்ந்த மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் பெறுவார்கள். கும்பராசியை சார்ந்த அன்பர்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்ய அன்பு, உறவு, நெருக்கம் ஆகியவை மலரும். ஆகையினால் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த கும்ப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டியது சற்று அவசியமாகும். கும்ப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இவ்வாறாக கும்ப ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த பராப வருஷத்திய இந்த வருடப்பிறப்பினுடைய பலாபலன்கள் பற்றி கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் ஸ்ரீனிவாசன் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்வதை வாசித்து சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.